அடுத்த வார்த்தை நான் தாகமாக இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை அன்பு சகோதரி வசந்தி அக்கா அவர்களை முன்பாக வந்து அந்த தியானத்தை எடுக்க அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி இப்பொழுது ஜெபம் செய்வோம். கிருபையால் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சாமி, இந்த நாளுக்காய் நன்றி சாமி. இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, எங்களை மூடி மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுப்பா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பொதுவாகவே புனித வெள்ளி என்று இருக்கும் பொழுது அந்த நாளில் வந்துட்டு 7 வார்த்தைகளை இயேசு அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து அவர் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானிப்பது வழக்கம். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் நானே படிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன். இன்றைய தினத்தில் தியானிக்கப்படுற வார்த்தை 5வது வார்த்தை. அந்த வார்த்தை வந்துட்டு இப்பொழுது வந்துட்டு தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறாரு. இங்கே கவனிங்க, இந்த பூமியில் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தாகம் உள்ளது. அது வந்துட்டு ஒரு மனுஷன் வேலையெல்லாம் செய்து முடித்த பிறகு பசியாக இருக்கும், அந்த தாகம் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு போய் செய்து முடித்த பிறகு வந்துட்டு கூலி எப்போ கிடைக்கும், ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் செய்து முடித்த பிறகு சம்பளம் எப்போ கிடைக்கும், கூலி எப்போ கிடைக்கும்னு சொல்லி அது ஒரு மனிதனுக்கு தாகம் இருக்குது. ஒரு மனிதன் தொலை தூரம் நடந்து போகிறான். அப்போ நடந்து போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் உண்டு. அதுபோல் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒருவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த கேஸு பல வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. எப்போ அதற்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று அதுக்கும் ஒரு தாகத்தோடையே இயங்கிக்கிட்டுருக்காரு. அப்பொழுது வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தாகங்கள் உண்டு. அதே போல் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு என்னன்றாங்க, எப்போ நம்ம பணக்காரனாவோம், எப்போ நம்ம வந்துட்டு பிஸ்னஸில் பெரியவனாவோம் என்றெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தாகங்கள் உண்டு. அது வந்துட்டு சரீர பிரகாரம் தாகம். அதே போல் வந்துட்டு நான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய தாகமே வேறு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். யோவான் 19:29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலேயே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அவர் வந்துட்டு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே கீழே உள்ள ஜனங்கள் அத்தனை பேர் வந்துட்டு இவருக்கு தாகமாக இருக்கிற உலக பிரகாரமான அவருக்கு தாகம் இருக்குதுன்னு நினச்சி தண்ணீர் கொடுக்குறாங்க. காட்டிலிருந்து தண்ணீர் கொடுக்குறாங்க. அந்த தண்ணீரை வந்துட்டு இவர் குடிக்க மறுத்து விட்டார். உலகத்தில் மனிதர்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். சரி, தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே வந்துட்டு தண்ணீரை கொடுக்கலான்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. கசப்பு கலந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. அது வந்துட்டு மத்தேயு 27:33-34, மார்க்கு 15:23 அந்த வசனத்தை பார்த்தா தெரியும். கபாஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வந்துட்டு அதே போல் இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் ஸ்திரீகள் வந்துட்டு கசப்பு கலந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. வெள்ளை போல் கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. அதுவும் ருசி பார்த்துட்டு அதை குடிக்க மனதில்லாத இருந்தார். இதிலேருந்து அவருடைய தாகம் என்னன்றது நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் வந்துட்டு
அவருக்கு ஒரே அந்த கீழே உள்ள மனுஷர்கள் எல்லாரும் குழப்பமாக இருக்கு. எல்லாமே முடிந்து விட்டது. அப்போ சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் நம்ம எல்லாமே நம்ம கொடுத்தோம், அவர் குடிக்கலை. ஆனால் இப்போ போய் எல்லாம் முடிந்த பிறகு தண்ணியை கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதன் பிறகும் தண்ணீரை இயேசு கிறிஸ்துக்கு குடிக்க மறுத்து விட்டார். இவருடைய தாகம் வந்துட்டு வேறு, சரீர தாகமாக இருந்தால் அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிருக்கலாம். ஆனால் இவருடைய தாகமும் வேறு. அவர் வந்துட்டு அவர் பிதாவை நோக்கி சொல்கிறாரு, ஆண்டவரே பிதாவே, நீங்கள் என்ன வேலை எல்லாம் நீங்கள் சொன்ன எல்லா வேலையுமே நான் செய்து முடித்து விட்டேன். எனக்குரிய கூலி வேணும், எனக்குரிய பதில் வேணும், எனக்குரிய பலன் வேணும் அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி இயேசு சொல்கிறாரு. அது என்ன பலன் என்று சொன்னால் அது ஆத்துமா. அந்த ஆத்துமா வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அவருடைய கூலி தாகமாக இருப்பேன் என்று சொல்கிறாரு. அதுபோல் இந்த பூமியில் நீங்கள் நான் வந்த நோக்கத்தை எல்லாத்தையும் நான் முடித்து விட்டேன் என்று அறிந்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போ ஏசாயா 53:11-12 சொல்கிறது, அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவரான எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்ற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய தாகமே வேற, இயேசு கிறிஸ்துனுடைய தாகமே வேற. அநேக ஜனங்களை எனக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னீங்களே, எப்போ தருவீங்க, எப்போ பலனை தருவீங்க என்று சொல்லி தாகமாக கேட்குறாரு. அவர் வந்துட்டு எப்பப்பா எனக்கு ஆத்துமாக்களை வந்துட்டு கொடுப்பீங்க, என்னை சேவிக்கிற ஜனங்களை எப்போ கொடுப்பீங்க, என்னை ஆராதிக்கிற மக்களை எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி பிதாவினிடத்தில் இயேசு கேட்குறாரு. அப்போ அவருடைய தாகம் நம்ம என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல் அவரை நாம் பின்பற்றுகிற மக்கள் நாம்பளும் அவருடைய தாகத்தை அறிந்து அனுதினமும் புறஜாதி மக்களிடத்தில் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி நாம் வந்துட்டு அனுதினமும் ஆலயத்துக்கு மக்களை கூட்டி வருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.